அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி விரதம். இன்று இந்த குளிக்கும் நீரில் நம்ம இந்த பொருள்களை கலந்து குளிப்பதால் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. கோடி கோடியாக செல்வங்கள் வந்து நம்மளை சேரும். நம்மளை பிடித்த பீடை தரித்திரம் எல்லாம் விலகி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நம்மளை தேடி வரும். எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விலகும். கண் திருஷ்டிகள் எல்லாம் விலகி வீட்டுக்குள்ள நல்ல சக்திகள் வருங்க. அதாவது மகாலட்சுமி தேவியார் நம்மளை வீடு தேடி வருவாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த விரதம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கவாசி பெண்கள் வந்து கணவரோட ஆயுள் நீடிக்கணும், தீர்க்க சுமங்கலியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்வாங்க. அதே போல் இந்த விரதத்தை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி நம்ம குளிக்க போகிற இந்த நீரில் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கை முறையே மாறுங்க. நமக்கு செல்வ நிலை வந்து அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், தீய சக்திகள்லாம் விலகும், ரொம்ப நாளாக முடியாமல் இருந்த காரியங்கள் எல்லாம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெறுங்க. தடையாக இருந்த சக்திகள் எல்லாம் உடனே அந்த தடைகள் எல்லாம் உடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலையாக இருக்கட்டும் வியாபாரத்துலையாக இருக்கட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும், தன தானியங்கள் வந்து சேரணும் அப்படிங்கிற இந்த முக்கியமான காரணங்களுக்காக இந்த தண்ணியில் இந்த பொருள்களை நம்ம கலந்து குளிக்கணுங்க. அப்படி என்ன அந்த பொருள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குளிக்கிற நீரில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், கொஞ்சமாக கல் உப்பு, ஒரு 2 சொட்டு பால், பசும்பால் வந்து ஒரு 2 சொட்டு விட்டு நீங்கள் குளிங்க. அது முக்கியமான இந்த வரலட்சுமி நோன்பு தினத்தில் இந்த இந்த பொருள்களை எல்லாம் நம்ம குளிக்கிறதுனால வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் குளிக்கலாம்னா கண்டிப்பாக எல்லாருமே இது போல் பச்சை கற்பூரம், கல் உப்பு, இந்த 2 சொட்டு பால் விட்டு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இதை வந்து நீங்கள் குளிக்கிறதுனால சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வீடு தேடி வரும். மகாலட்சுமி தேவியார் வந்து உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்வாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் இந்த 3 பொருள்களையும் நீங்கள் வந்து குளிக்கும் நீரில் கண்டிப்பாக கலந்து குளிச்சுட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். உங்களை பிடித்த பீடைகள் எல்லாம் ஒழியும். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெறும். அதே மாதிரி திருஷ்டிகள் எல்லாம் விலகி ஓடுங்க. நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உங்களை தேடி வரும். அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு தன தானியத்துக்கு என்றுமே பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு சுறுசுறுப்போடைய உழைத்து நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து காலையிலே இந்த 3 பொருள்களை சேர்த்து குளிங்க. அதே போல் அன்றைய வழிபாட்டு முறைகள், நீங்கள் என்ன வழிபாட்டு முறைகள் காலையில் செய்கிறீங்களோ இல்லை மாலையில் செய்கிறீங்களோ உங்களோட வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு ஆலயத்திற்கு சென்றுவாங்க. அன்றைய தினம் உங்களோட நிலைவாசலில் வந்து நீங்கள் தண்ணீர் தொட்டு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க. நிலைவாசல் 2 பக்கமும் செம்பருத்தி இலை 2 இலையில் நாட்டு சர்க்கரையும் ஒரு இலையில் வந்து பச்சரிசியும் வச்சுருங்க. இதை நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு வந்துடுங்க. அதாவது எறும்புகள், ஈக்கள், புழு பூச்சிகள் இதெல்லாம் வந்து அதை சாப்பிடும் பொழுது நமக்கு எப்போவுமே பஞ்சம் இல்லாமல் இருக்குங்க. தன தானியமாக இருக்கட்டும், பண வரவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. அன்ன பஞ்சம் அப்படிங்கிறதே இருக்காதுங்க. அதே நேரம் நம்ம தலைமுறைக்கும் பஞ்சம் இருக்காது அப்படின்னு ஐதீகங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த பச்சரிசியையும் நாட்டு சர்க்கரை 2 இலையில் நிலவாசலில் 2 பக்கம் வச்சுருங்க. பூஜை முடித்தோன்னே அதை எடுத்து வெளியில் வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.